அண்ணாமலை மோடி அந்த ராப்போ இன்னமுமே பலமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, உணர்றீங்களா? 29 வெற்றிக்கு மோடிக்கு ஒரு சக்தியாட்ட அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை தேவைங்கிறத நாம 26க்கு 26க்கு உரிய சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை தேவை. இல்ல அப்படின்னு மோடி நினைக்கிறாரா, அமித்ஷா நினைக்கிறாரா? மோடி இன்னும் தமிழ்நாட்டை பற்றி நினைக்கவே இல்லை. அப்புறம் எங்க அண்ணாமலைக்கான கோல்டு? அவர் நினைக்கும் போது என்ன நினைக்கிறாருங்கிறதுல ஆர்டி டீம் ஜெயிக்குங்கிற கில்லியும் அச்சமும் பலருக்கு இருக்கு. ஏன்னா 21ல ஜெயித்த டீம். ஒரு வார் இருக்கு. ஆனா அந்த வார்ல யார் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் ஜெயிப்புங்கிற நம்பிக்கையில நாம போறோம். இல்ல நீங்க நம்பிக்கை வைக்கலாம் சார். ஆனா இப்ப வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கிறது எடப்பாடி தானே. எங்க மிரட்டலுக்கு பயந்து 150ல டெபாசிட் அது போகும். பழைய கதை சார். அதுக்கு பிறகு அலைன்ஸ் எல்லாம் வச்ச பிறகாக ஒவ்வொரு பிஜேபி கொடுக்கிற ஒவ்வொரு குடைச்சல்லையும் எடப்பாடி ஜெயிச்சுட்டு தானே வராரு. எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, நடராஜன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதனால தான் கிராக் டவுன் பண்ண முடிஞ்சது. எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதனால தான் அவருக்கு இடம் எதுன்னு காட்ட முடியும். We will show the place for எடப்பாடி பழனிசாமி. வெயிட் அண்ட் see. We will show the place for எடப்பாடி பழனிசாமி. வெயிட் அண்ட் see. நாங்க சசிகலாவை பார்க்கும்போது 7 கட்ட 8 கட்ட அடியாட்களோட சீமான் சொல்ற மாதிரி சுயமரியாதை இழந்து இருந்தவரை நாங்க டீல் பண்ண முடியும். We can show the place for him. அதே டைம்ல அவர் டெமோக்ராட் 20% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. அதை நம்ம மறுத்து பேசணும்னா அது நம்ம ஏமாளி ஆயிடுவோம். அவர் திறமசாலி, அவர் ராஜதந்திரி, அவர் எந்த சிச்சுவேஷன்லயும் தனக்கு எது லாபமோ அதை எடுத்து பழக்கப்பட்டவர். அப்போ பிஜேபி கூட சட்டமன்ற தேர்தலில் போறது லாபமா, போகாம பார்லிமெண்ட் தேர்தல் மாதிரி இருக்கிற லாபமானு கேட்டா எங்களோட அதிரடிக்கு அச்சப்பட்டு உள்ள வந்திருக்காரு. இது எங்களோட வெற்றி.